அடித்து நொறுக்கப்பட்ட வாகனங்கள், சூறையாடப்பட்ட அலுவலகம், குவிக்கப்பட்ட போலீஸ், போராட்டத்தில் குதித்த மக்கள். இதுதான் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் உள்ள கனூர் தாலுகாவின் இன்றைய நிலை. சுதந்திர தினத்தின் அதிகாலையில் கர்நாடக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடும், அதில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டதும் தான் இந்த கலேபரத்துக்கு காரணம். கர்நாடக மாநிலத்தின் மாண்டியா, சாம்ராஜ்நகர் மற்றும் ராமநகரா ஆகிய 3 மாவட்டங்களின் எல்லைகளில் சுமார் 1027 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரந்து விரிந்துள்ளது காவிரி வனவிலங்கு சரணாலயம். தென்னிந்தியாவின் மிக முக்கியமான பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் இதுவும் ஒன்று. இந்த சரணாலயம் ஆசிய யானைகள், சிறுத்தைகள், காட்டெருமைகள், புள்ளியின மான்கள், சாம்பார் மான்கள், காட்டுப்பன்றிகள் போன்ற வனவிலங்குகளின் புகலிடமாக விளங்குவதால் இங்கு வனவிலங்கு கடத்தல், சட்டவிரோத வேட்டையாடுதலை தடுக்க வனத்துறையின் சிறப்பு வேட்டை தடுப்பு காவல் படையினர் 24 மணி நேரமும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவது வழக்கம். இந்த வனப்பகுதியை ஒட்டி தோமையார்பாளையம் என்ற தோமியாபல்யா கிராமம் உள்ளது. இந்த ஊர் கர்நாடக மாநிலத்தின் சாம்ராஜ்நகர் மாவட்டம் கனூர் தாலுகாவுக்குட்பட்ட தமிழக எல்லை பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. புவியியல் மற்றும் நிர்வாக ரீதியாக இந்த கிராமம் கர்நாடக மாநில எல்லைக்குள் அமைந்திருந்தாலும் தமிழகத்தின் மேட்டூர், பாலாறு வனப்பகுதிகளுக்கு மிக அருகில் இருப்பதால் இந்த கிராமத்தில் வாழும் 90% அதிகமான மக்கள் தமிழையே தங்களது தாய்மொழியாக கொண்டு தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த ஊரைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் தினக்கூலிகளாகவும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்த்து அவற்றை இந்த காட்டின் எல்லையோர பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விடுவதையே தங்களது முதன்மை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். சம்பவத்தன்று அதிகாலை 5 மணிகளவில் வனத்துறையினர் 2 குழுக்களாக பிரிந்து சென்று வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது காட்டுப்பகுதியில் திடீரென்று துப்பாக்கி சத்தம் கேட்டதை அடுத்து அதிகாரிகள் சத்தம் கேட்ட இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அங்கு 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று காப்பு காட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து புள்ளி மான்களை வேட்டையாடி அதன் இறைச்சியை பங்கு பிரித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. வனத்துறையினர் அவர்களை சரணடையுமாறு எச்சரித்த போது வேட்டை கும்பல் அவர்களை நோக்கி நாட்டு துப்பாக்கிகளால் திடீரென்று சுடத் தொடங்கியதாகவும், இதில் ஒரு வனத்துறை அதிகாரி படுகாயமடைந்ததால் தங்களது உயிரை காத்துக்கொள்ளும் தற்காப்பு நடவடிக்கையாக வனத்துறையினர் நடத்திய எதிர் துப்பாக்கிச் சூட்டில் 3 பலியானதாகவும் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு சம்பவ இடத்திலிருந்து 20 கிலோ மான் இறைச்சி, 2 நாட்டு துப்பாக்கிகள், வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்படும் டார்ச் லைட்டுகள், பேட்டரிகள், தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் அந்தோனிசாமி, பீட்டர், குமார் ஆகியோர் ஆவர். படுகாயமடைந்தவர் மகிமதாஸ். இந்த 4வரும் தோமையார்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள். சட்டவிரோதமாக காப்பு காட்டுக்குள் நுழைந்து மானை வேட்டையாடியதாலும் வனத்துறையினரை நோக்கி சுட்டதாலும் அதனைத் தொடர்ந்து நடந்த எதிர் தாக்குதலில் 3 சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வனத்துறை தரப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதை தோமையார்பாளையத்தைச் சேர்ந்த மக்கள் முற்றிலுமாக மறுக்கின்றனர். நடந்திருப்பது திட்டமிட்ட போலி என்கவுண்டர் என்று அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது.
பலியான அந்தோனிசாமியின் மனைவி லூர்து மேரி ஹனூர் காவல் நிலையத்தில் வனத்துறையினருக்கு எதிராக அளித்துள்ள புகாரில் சம்பவத்தன்று காட்டில் மேய்ச்சலுக்கு விட்டிருந்த தங்களது மாடுகள் இரவு நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவற்றை தேடி தனது கணவரும் உறவினர்களும் காட்டுப்பகுதிக்கு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். வனத்துறையினர் எந்தவித முன்னெச்சரிக்கையும் விடுக்காமல் மாடுகளை தேடிச் சென்ற அப்பாவிகளை கண்டதும் கொடூரமான முறையில் சுட்டுக் கொன்றுவிட்டு தங்களது குற்றத்தை மறைப்பதாகவும் பழியை அவர்கள் மீது போடுவதற்காகவும் மான் இறைச்சியையும் நாட்டு துப்பாக்கிகளையும் அவர்களோடு சேர்த்து வைத்து நாடகமாடுகிறார்கள் என்று லூர்து மேரி தன்னுடைய புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட ஹனூர் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய வனத்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அவர் ஃபாரஸ்ட் போனாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து அடிச்சு விட்டாங்க, இவங்க அடிச்சதுனால தான் நாங்கள் அடிச்சோன்னு சொல்லி பொய்யவே சொல்கிறாங்க. அந்த நேரத்தை காட்ட வேண்டித்தானே அந்த காயத்தை அவங்க அங்கேயே போட்டிருக்கணுமில்ல. நல்லவங்களா இருந்தால் இப்படி எங்களை தாக்குனாங்க, நாங்களும் தாக்கணும் வாங்கன்னு சொல்லி எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்கிறவங்களும் போலீஸ்கார் கூப்பிட்டு போய் பாருமா இப்படி பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் அப்படி பண்ணோம், எங்களையே மிரட்டினாங்கன்னு சொல்லியிருக்கணுமில்ல. நேற்று நல்லா கமுனிந்து விட்டு பொய்யவே சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் ஒரு கட்டுக்கதை கட்டி அப்போ அவங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த சாட்சி காட்டணுமில்ல. ஏன் போய் சொல்கிறாங்க, என் குழந்தைங்க அப்பான்னு கேட்குது. அப்படியே தப்பு பண்ணினால நியாயம் ஸ்டேஷனு போலீஸ் கோர்ட்டுன்னு ஒன்றுமே இல்லையா? அப்படி மீறி அவங்க தப்பு பண்ணி காலு கீழே தான் சுடணும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அநியாயமாக நெஞ்சு மேலே கொண்டு விட்டு 3 குழந்தைங்கள எல்லாம் 2 குழந்தைங்களை வச்சுட்டு அனாதையாக நிற்கிறோமே. இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு வந்தால் போலீஸுக்கு அடிக்கிறது. நேற்று நியாயத்தை கேட்குற ஒருத்தன் கூடமே வரல. நல்லவங்களாம் தான் வந்து இப்படித்தான் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. நேத்தே வந்து சொல்லி பாருமா, வாங்க கூட்டிட்டு போறேன், இவங்க இப்படி தப்பு பண்ணாங்க, நாங்க அதனால தான் இப்படி பண்ணோம்னு சொல்லணும்ல. ஏன் மைசூர் தூக்கிட்டு போனாங்க? எங்க டிஸ்ட்ரிக்ட் சாமராஜ்நகர் டிஸ்ட்ரிக்ட். ஏன் மைசூர் தூக்கிட்டு போனாங்க? அவங்க தப்பு பண்ணதுனால தானே தூக்கிட்டு போனாங்க. அங்கே போட்டிருக்கணும்ல. நீ அப்படி தூக்கிட்டு போன அனூர் இல்லையா, கொள்ளைக்காலம் இல்லையா, சாமராஜ் நகர் இல்லையா? அவனுக்கு ஏன் மைசூர் தூக்கிட்டு போனா? அப்பா அவன் பிளான் பண்ணியே தூங்கும் போதும் அவனை தூக்கிட்டு போய் அம்பாவுக்கு பண்ணிவிட்டான். இவன் அப்படி பண்ணிவிட்டான். அதனால எங்களுக்கு நியாயம் வேணும், என் குழந்தைங்களுக்கு பரிகாரம் வேணும். எப்படி நாங்கள் வச்சு எங்கள் குழந்தைங்களை காப்பாற்றுறது? எங்கள் குழந்தைங்களை எப்படி நான் படிக்க வைக்குவோம், எப்படி வாழ வைக்குவோம் நாங்கள்? இந்த துப்பாக்கிச் சூடு செய்தி காட்டு தீ போல பரவியதை அடுத்து ஆத்திரமடைந்த கிராம மக்களும் உறவினர்களும் திரண்டு ஹனூர் பகுதியில் உள்ள உதவி மண்டல வனச்சரக அலுவலகத்தை சூறையாடிவிட்டனர். நிலைமை கட்டுப்பாட்டை மீறிச் சென்றதால் சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்துள்ளனர். அதோடு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக அந்த பகுதியில் உடனடியாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு தமிழக எல்லையான மேட்டூர், பாலாறு, ஈரோடு மாவட்ட எல்லை சாலைகளிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் எல்லையோர சாலைகளில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் இரு மாநில போக்குவரத்தும் பல நேரம் ஸ்தம்பித்து போனது. மூவரின் உடல்களிலும் குண்டுகள் பாய்ந்த விதம், சுடப்பட்ட தூரம் ஆகியவற்றை தடயவியல் நிபுணர்கள் ஆராய்ந்து வருவதால் உடற்கூராய்வு அறிக்கை வெளியான பிறகே வனத்துறையினர் தற்காப்புக்காக சுட்டார்களா அல்லது நால்வரையும் பிடித்து மிக அருகில் வைத்து துப்பாக்கியால் சுட்டார்களா என்ற உண்மை தெரியவரும். மூவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவம் 2 மாநில எல்லையில் பெரும் அரசியல் மற்றும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தியதை அடுத்து கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான உயர்மட்ட விசாரணை கமிஷன் அமைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே நேரத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்திய ஹனூர் தாலுகா வனச்சரக அதிகாரி உள்ளிட்ட அனைத்து வனத்துறை ஊழியர்களையும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மாநில மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை தானாக முன்வந்து கையில் எடுத்து மனித உரிமை மீறல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா 2 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அதுவரை மூவரின் சடலங்களையும் வாங்க மாட்டோம் என்று தோமையார்பாளையம் கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
விவசாய மக்கள், கிராம மக்கள் வந்து அலங்காட்டுக்கு தான் போக முடியும். மாடு ஆடு வச்சிருக்கிறவங்க அதை வச்சு நாங்கள் வேற விவசாயம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு மாடு காணோன்னு சொல்லி போனவங்கள ஃபாரஸ்ட்டுக்காருக்கு எப்படி ஷூட்டிங் ஆர்டர் யார் கொடுத்தது? 3-4 பேரை சுடுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு யார் வந்து ஷூட்டிங் ஆர்டர் யார் கலெக்டர் கொடுத்தாரா, இல்லை மேல் அதிகாரிக்கு கொடுத்தாங்களா, யார் கொடுத்தது? அப்படியே சுட்டாங்கல்ல. ஒரு ஊர் இருக்குதுல்ல, அந்த ஊருக்கு ஒரு தகவல் சொல்லலாம்ல, இல்லை ஊருக்குள்ளே உள்ளாளுங்க இருக்கிறாங்களா? இதில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் மஞ்சுநாத் சார்கிட்ட கேட்டோம் நைட்டு, உங்களுக்கு என்னம்மா கோரிக்கைனாரு, பாடி வாங்க மாட்டேறீங்க, எங்களுக்கு வந்து ஷூட் பண்ணவங்க 7 பேர் எங்கள் கண்ணில் காட்டுங்க. இல்லை அப்படின்னா அவங்க 7 பேர் தானே இங்கே கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போட்டிருக்காங்க, கொள்ளைக்காலம் கொண்டு போயிருக்காங்க, மைசூர் கொண்டு போயிருக்காங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலில் டிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதையாவது காட்டுங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரூஃப் வேணும். காட்டாம நாங்கள் வந்து பாடி வாங்க மாட்டோம். பொண்ணு மாடை வச்சு பால் கறந்து ஊற்றி அந்த 2 பசங்களும் வளர்த்த முடியுமா? இன்னொன்னும் இந்த தங்கச்சி தான், அவளுக்கு 2 பொண்ணு பொட்ட பிள்ளை, அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. இந்த நியாயத்தை கேட்க வந்தா நாங்க பணம் வாங்கி கொடுக்குறோம், ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் பணம் வாங்கி கொடுக்குறோம், பணத்தை வாங்கிட்டு பாடி வாங்கிக்காங்கன்றாங்க. அப்ப எங்க உயிருக்கு பணம் தான் முக்கியமா? அதே நாங்க அந்த பணத்தை நாங்க கொடுக்குறோம். அந்த சூட் பண்ணாங்க இல்லையா, அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க முன்னாடி நிறுத்துங்க. உங்களால முடியுமா சார்? இவ்வளோ பேட்டி எடுக்கிறீங்க தானே. இப்ப போலீஸ்காரி யாருக்கு பாதுகாப்பு? நம்மளுக்கு தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப கொலை செஞ்சவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. நியாயம் கேட்கறவங்களுக்கு அடிக்கிறாங்க. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து தற்போது தீவிர சிகிச்சையில் இருக்கும் மகிமதாஸிடம் போலீசார் நடத்தும் விசாரணையின் முடிவில்தான் சம்பவத்தன்று இரவு காட்டில் உண்மையில் என்ன நடந்தது என்ற முழு விவரங்களும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.